இன்னும் ஒரு ஹதீஸ்ல அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன், 4 தன்மைகள், மன் குன்ன ஃபீ, இந்த 4 தன்மைகளும் யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, டவுட் இல்லாத முனாஃபிக், தூய்மையான முனாஃபிக், அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குது என்கிறது உறுதியாகிவிட்டது. யாரது? 4 தன்மை யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, ஹாலிஸான முனாஃபிக், முஃமின் இல்ல, அவர் முஸ்லிம் இல்ல. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, யாருக்கிட்டையாவது 4ல் 1 இருக்குமோ, 4 இல்ல 4ல் 1 இருக்குது, அவரிடத்தில் முனாஃபிக்குடைய ஒரு பகுதி, நிஃபாக்குடைய ஒரு பகுதி அவரிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னார்கள். யார் அது பாப்போமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா, அந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. 4 தன்மைகள். ஒன்றென்னா, இதா ஹத்தஸ கஸப, பொய் பேசுவார்கள், பேசினா பொய், வியாபாரத்தில் பொய், கொடுக்கல் வாங்கல்ல பொய், மனைவி கிட்ட பொய், நண்பர்கள் கிட்ட பொய், நாவு நுனியில் இருக்கிறதே பொய் தான். இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் பொய் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதிலும் விசேஷமாக வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்குது, ஜெம் பிசினஸ் உட்பட சாதாரணமான மரக்கரை பிசினஸ்ல இருந்து பொய் பொய் பேசிவிட்டு அதை பத்தி எந்த பயமும் இல்லை. இதா ஹத்தஸ கஸப், பேசினா பொய் சொல்லுவான். முஸ்லிம்கள் ஒரு காலம் முஸ்லிம் நம்பினார்கள், இன்னைக்கு முஸ்லிம் கொஞ்சம் டவுட் பண்றாங்க. யார்ட செக் இது? முஸ்லிம் செக். கொஞ்சம் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. ஏன் பொய் பேசுறாங்க? இதா ஹத்தஸ கஸப், பொய் வரப்பட வாழ்க்கை, வாயில பொய் இல்ல. அல்லாஹ் ஷஃபிக்கிறான், பொய்யர்களுக்கு லானத் உண்டாகட்டும். பொய் வந்துட்டா, பொய் வந்தா இரண்டாவது வந்துடும். அது என்ன? வஇதா துமின கான, நம்பப்பட்டா மோசடி செய்வான். நம்பினாங்க, நம்பிக்கையில தந்துட்டு போனாங்க, நம்பிக்கையில எங்கட செக் எடுத்து கொண்டாங்க, எங்களை நம்பினாங்க, பொய் சொல்லி கொடுத்தோம், நம்பி எடுத்து கொண்டாங்க, நம்பப்பட்டோம். வஇதா துமின கான, நம்பினவர் நம்பப்பட்ட நிலைமையில மோசடி செய்கிறார்கள். எங்களை நம்பினாங்க, நாங்க மோசடி செய்தோம். வஇதா துமின கான. மூணாவது, வஇதா ஆஹத ஹதர், உடன்படிக்கை செஞ்சா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பேசினா, நடுவில் இருந்து ஒரு ஆள் எங்களை சமாதானப்படுத்தினா, உடன்படிக்கை இப்படி செய்வீங்க தானே, ஓ இது சரியாக செய்வீங்க தானே, ஓ, ஆனா அவங்க அதுல அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் மோசமாக நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள், கசப்பாக நடந்து கொள்வார்கள், அசிங்கமாக நடந்து கொள்வார்கள். வைதா ஹாசம, வழக்காடினா, வழக்காடினா ஃபஜர, கெட்டவனாக இருப்பார்கள். கடனை கொடுத்துட்டு போங்க போலீஸுக்கு வழக்கு போடும், நாங்க பார்த்து போறோம். கண்ணியமானவர்களே, மோசக்காரனோடு செய்தாய்ப்பான், உதவி செய்வான். இத 4 தன்மைகளையும் ஒவ்வொரு தலையங்கத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு தலையங்கத்தில், வியாபார தலையங்கம், குடும்ப வாழ்க்கையுடைய தலையங்கம், மோசடிகளுடைய தலையங்கம், பாவத்துடைய மிகைப்புடைய தலையங்கம். இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக என்ன சொன்னாங்கண்டா, இந்த தன்மைகள் இருக்கும் என்றால் நீங்க இஸ்லாத்தில் உறுதியானவர்கள் அல்ல, உறுதியானவர்கள் அல்ல.
இந்த சூரத் இருக்குது. அரைத்தல்லதி யுக்கல்திபு பித்தீன், தீன பொய்ப்பிக்கிறவனை நீங்க பார்க்கலையா? ஃபதாலிக, தீன பொய்ப்பிக்கிறவன் என்றா நிஃபாத்தனம் உள்ளவன், அவன் தீன பொய் சொல்றான், தீன பொய்ப்பிக்கிறான். எனக்கு இந்த மார்க்கத்தில் இந்த விஷயம் பிடிக்கிறதில்ல, எனக்கு இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் டவுட். அது ஒரு நிறைய விடயம் இருக்கு. நிறைய மக்கள் அவங்க அவங்களோட வாசிக்கு சில தலையங்கங்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம், யதீமுக்கு உதவி செய்யலையா, விரட்டுறானா, அவன் தான் தீன பொய்ப்பிக்கிறவன். வலா யகுல்லு அலா தஆமில் மிஸ்கின், ஆனா மிஸ்கின்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டான், உணவு கொடுக்க மாட்டான், பதுக்கி பதுக்கி வச்சு கொள்வான், அடுத்தவனுக்கு செலவழிக்க மாட்டான், அவன் தான் தீன பொய்ப்பிக்கிறவன். மூணாவது சொல்றா, ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தொழுகையில சோம்பேறி, தொழுகையில கவனம் செலுத்த மாட்டான், தொழுகையை பாழாக்குவான், தொழுகையை வீணாக்குவான். அல்லதீன ஹும் யுராஊன், அவங்க முகஸ்துதிக்கார, அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள். அஞ்சாவது வயம்னஊனல் மாஊன், ஜகாத் கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் யாரோட சிஃபத்துண்டா முனாஃபிகீன்கள். நாங்க இப்பயுமே என்ன சொல்றேன், ஹுத்பாட தலையங்கம் என்னண்டா, மார்க்கத்துல நாங்க உறுதியாகணும். டவுட் இருக்கும்டா எங்கட பட்டியல் முனாஃபிக்குடைய பட்டியல்ல போய் சேரும்.